இப்போ திடீர்னு நீங்க அதிகமா கவனம் செலுத்தினதுனால நீங்க மரணிச்சு மறுபடியும் ஜென்மம் எடுத்திருக்கீங்க. அதனால உங்களுடைய மானாவும் அதிகரிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? நான் வில்வித்த பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மரணிச்சு மறு ஜென்மம் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு நடக்கும் போதுதான் அவங்களுடைய மான அளவு முன்ன விட இன்னும் அதிகமாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அம்பு கூட விட முடியாதா? கவனம் செலுத்தாம கூட நீங்க அம்பு விடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க மான அளவு அதிகமாயிடுச்சு. அதாவது டீமன் கிங்ஸை விட அதிகமாயிடுச்சுன்னு சொல்றியா? டீமன் கிங்ஸ் எல்லாம் ஒரு ஆளே இல்ல. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த மான அளவு வச்சு பார்த்தா நீங்க தேவதைக்கு சமமாயிட்டீங்க. ஆ, அது மட்டும் இல்லாம உங்க மானா லெவலோட சேர்த்து நம்ம கற்பனை உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கு. இதுவும் பெருசாகுதா? ஆமா, அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம 2 பேருடைய சக்தினாலதான் இந்த கற்பனை உலகமே செயல்பட்டுகிட்டு இருக்கு. அட என்ன சொல்ற நீ? உதாரணத்துக்கு ஆகாயத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களை பாருங்க. நட்சத்திரங்களை இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்ல. இது ஓ, இதுதான் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கலந்த கலவையா இருக்கும்போது இப்பதான் எல்லாம் புரியுது. இது நமக்கு ஒரு கெட்ட செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத பத்தி தேவதைக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க, அவ உடனே இங்க வந்து கண்டிப்பா உங்க கதையை முடிக்கணும் தான் திட்டம் போடுவா. என்னோட அழகான இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான பிறவியா? நீ செத்து தொலை. நான் தெரிஞ்சா நிச்சயமா அதை பண்ணிடுவா. இப்ப அது நடக்காம தடுக்க நாம உங்க மானாவை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும்.